ஆரோக்கியமான உணவு பழக்கத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு குட்டி கதை இதோ. சுறுசுறுப்பான மாறனும் சோம்பேறி சோமுவும். ஒரு அழகான கிராமத்தில் மாறன், சோமு என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தனர். இருவரும் ஒரே பள்ளியில், ஒரே வகுப்பில் படித்து வந்தனர். ஆனால் இருவருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் பெரும் வித்தியாசம் இருந்தது. மாறனின் பழக்கம். மாறன் எப்போதும் சத்தான உணவுகளையே சாப்பிடுவான். அவனது உணவில் கீரைகள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் நவதானியங்கள் நிறைந்திருக்கும். அம்மா சமைக்கும் உணவே அமிர்தம் என்று கூறி வெளி உணவுகளை தவிர்ப்பான். தினமும் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வான். சோமுவின் பழக்கம். சோமுவுக்கு காய்கறிகள் என்றாலே பிடிக்காது. அவன் எப்போதும் துரித உணவுகளான ஃபாஸ்ட் ஃபுட், பீட்சா, பர்கர் மற்றும் அதிக எண்ணெய் கலந்த பலகாரங்களையே விரும்பிச் சாப்பிடுவான். குளிர்பானங்களை அதிகம் குடிப்பான். இதனால் அவன் உடல் எடை அதிகரித்து எப்போதும் சோர்வாகவே காணப்படுவான். விளையாட்டு போட்டி. பள்ளியில் ஆண்டு விளையாட்டு போட்டி அறிவிக்கப்பட்டது. மாறனும் சோமுவும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டனர். போட்டி தொடங்கியவுடன் மாறன் சீரான வேகத்தில் மூச்சு வாங்காமல் உற்சாகமாக ஓடினான். சோமு சிறிது தூரம் ஓடியதற்கே அவனுக்கு மூச்சு வாங்கியது. கால்கள் வலிக்கத் தொடங்கின. அவனது உடல் ஒத்துழைக்காததால் பாதியிலேயே நின்றுவிட்டான். இறுதியில் மாறன் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றான். சோமு சோகத்துடன் ஓரமாக அமர்ந்திருந்தான். சோமுவின் மாற்றம். மாறன் சோமுவிடம் வந்து, நண்பா, உன் சோர்வுக்கு காரணம் உன் உணவு பழக்கம்தான். சத்தான உணவுகள் தான் நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகின்றன. நீ இனிப்பையையும் எண்ணெய் உணவுகளையும் குறைத்து கொண்டு காய்கறிகளைச் சாப்பிடு. அப்போது தான் நீயும் என்னைப் போல பலசாலியாக முடியும் என்று அன்பாக கூறினான். தன் தவற்றை உணர்ந்த சோமு அன்றிலிருந்து துரித உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளைச் சாப்பிடத் தொடங்கினான். சில நாட்களிலேயே அவன் உடலில் நல்ல மாற்றம் தெரிந்தது. அவனும் சுறுசுறுப்பான சிறுவனாக மாறினான். நீதியுரை. ஆரோக்கியமான உணவே ஒருவனின் உண்மையான செல்வம். நாம் உண்ணும் உணவே நமது உடல் மற்றும் மன வலிமையை தீர்மானிக்கிறது.